ஸோ ஹலோ மக்களே, நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நைட்டு ஒரு டாடா ஏசி பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் காருக்கெல்லாம் கால் பண்ணோம். சென்னைன்னொன்னே யாருமே கொடுக்கல. இத்தனைக்கும் ரெண்ட்டுக்கு தான் கேட்டோம். வேறு வழி இல்லாமல் இவ்வளோதான் நம்ம காரில் இப்போ உட்கார முடியும், வேறு வழியும் இல்லை. ஆனால் நம்ம கொடுத்தே ஆகணும். ஒரு 1000 உணவு வேறு தாம்பரத்தில் ரெடி பண்ண சொல்லிட்டோம். என்னன்னா சென்னை ஃப்ளட் அப்படின்னோட கார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாடா ஏசி எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு தான் கிளம்ப முடிஞ்சது. ஏன்னா நைட்லேருந்து காரு கேட்டு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்காக நம்ம உதவி பண்ணாமலாம் இருந்துட முடியாதுல்ல. அதனால நம்ம சரி நம்மளால முடிஞ்ச நம்ம கார்ல எல்லாத்தையும் ஏற்றிடுவோன்னு பொருளை ஏற்றிட்டோம். நம்மளால உட்கார்றதுக்கு மட்டும் வசதி பத்தலை. தாம்பரத்தில் இப்போதைக்கு ஒரு உதவி கேட்டிருக்கோம். ஏன்னா தாம்பரத்தில் தான் நம்ம 1000 உணவு பொருள் அங்கே ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம ஹோட்டலில் போயிட்டு அங்கேருந்து வாங்கணும். நம்ம அங்கே ஒரு டாடா ஏசி 11 மணிக்கு மேலே தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு யாராவது சென்னைக்குன்னு உதவி கேட்டால் தயவு செஞ்சு கொடுங்க. ஃப்ளட்டில் அப்படியே போயிடாது வண்டி. இப்போ நான் எங்கள் கார் போயிட்டு திரும்ப வரும், அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். திரும்ப கேட்டால் கொடுங்க தயவு செஞ்சு. தண்ணி இல்லாம எங்களுக்கு ஸ்டெடியா இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு பெட்ஷீட்லாம் ரெடி பண்ண சாப்பாடு ஒரு நிமிஷம் அவருக்கு மட்டும் கொடுத்துருங்க. அவர் வயசானவர் கொடுத்துருங்க. இங்க ஒரு சாப்பாடு சாப்பாடு பெண்கள் பயன்படுத்துறது வேணுமா? இது மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை அந்த பகுதி சுத்தமாவே இந்த பக்கம் உணவு வரல. இப்ப நான் கொண்டு வந்தது எல்லாமே முடிஞ்சும் போச்சு. இது ரொம்ப மோசமா இருக்கு இந்த நிலைமை. இந்த பகுதியில இருக்கிறவங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ரொம்ப மக்களுக்கு தயவு செஞ்சு இந்த பகுதியில வர்றவங்க உள்ள இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. இந்த பகுதி சரியா சொல்றா மடிப்பாக்கம், பாலாஜி நகர், வேற என்ன ஊர்? வேளச்சேரி, சதாசிவம் நகர். கொஞ்சம் இந்த பகுதி வர்றவங்க வாங்கல.